தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி பேரூராட்சியிலேருந்து வந்திருக்கோம். அவர் இறந்ததுக்கு எங்களால் வர முடியலை. இப்போ முதலாம் ஆண்டு குரு பூஜைக்கும் வர முடியலை. எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து உறுதியாக வந்து அவரை கும்பிட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் எத்தனையோ பேர் அவரை இன்னும் இங்கே பார்க்க முடியாமல் தவிச்சிக்கிறதுக்காக அவங்களும் கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அலைகளன்னு திரண்டு வந்துக்கிட்டே இதை இருப்பாங்க. இதை யாராலும் எந்த சக்தியாலும் அழிக்கவும் முடியாது. அதாவது அவர் இருந்தாலும் 1000 பொன், மறைந்தாலும் 1000 பொன். அது என்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மென்மேலும் சிறக்க வைப்போம். என் பெயர் வினிதா. நான் அரக்கோணத்துலேருந்து வர ராணிப்பேட்டை மாவட்டம். நான் எங்கள் விஜயகாந்த் அப்பாவை பார்க்கறதுக்காக வந்தேன். இத்தனால இவ்வளோ லைனில் நான் நின்று பேசுகிறேன். எனக்கு இவரை பார்க்கணுன்னு ஆசை. இவர் இருக்கும் போது என்னால் பார்க்க முடியல. இப்போதாச்சும் நான் பார்க்கணுன்னு ஒரு ஆசையால் எங்கள் அப்பாவை நான் அடம்பிடிச்சி இந்த இடத்துக்கு நான் இட்டுன்னு வந்தேன். எனக்கு பீச்சுக்கெலாம் போகணும்லாம் ஆசை இல்லை. இந்த கோயிலை எப்படியாவது பார்த்துட்டு போகணுன்னு ஆசை, அதனால் வந்தேன். ஏழைங்களுக்கும் சோறு 24 மணி நேரமும் சாப்பாடு போடுறாரு. இவர் எல்லாருக்கும் நல்லதை மட்டும் தான் செய்கிறாரு. இங்கே 1000 ஜனம் வராங்க. அந்த ஜனத்துக்குள்ள எல்லோரும் அன்னதானம் போடுறாரு. அவர் இருக்கும் போது தான் போடுவாருன்னு நினச்சோம். அவர் இல்லாத மட்டும் இந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எவ்வளோ நல்லது செஞ்சார். அந்த ஒரு காரணத்தினால இவ்வளோ ஜனம் பார்க்குறாங்க. அவளை லட்சக்கணக்கில் இங்கே ஜனங்க இருக்காங்க. அந்த ஜனத்தை தாண்டியும் அவங்க நின்று வெயிலில் நின்று இந்த கோயிலை போய் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதை பார்க்காமலாம் யாரும் போகிறதே இல்லை. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் முத்துனப்பட்டி கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சார் நாங்கள் தீவிர ரசிகர். நாங்கள் மாலை போட்டு சாருக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சார் ரொம்ப மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாருமே மாலை போட்டு சாருக்கு தீர்த்தம் எடுத்து வந்திருக்கோம் சார். கொடுமொழியிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாருக்கு இது பண்ணுறதுக்கோசரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். சாமிக்கு ஊற்றுற மாதிரி, சாமிக்கு படைக்கிற மாதிரி அவருக்கு நாங்கள் சாமியாக நினச்சி அவரை நாங்கள் வணங்குறோம். அதனால் கொடுமொழி தீர்த்தம் அவருக்கு சாருக்கு நாங்கள் வணங்கியிருக்கோம் சார். அவ்வளோதான். மாலை போட்டு எப்படி நாங்கள் முருகனுக்கு தீர்த்தம் எடுத்து கொடுமொழிக்கு போவோமோ அதே மாதிரி அவங்களுக்கு நாங்கள் விரதம் இருந்து தீர்த்தம் எடுத்து கொடுமொழி வந்திருந்து மாலை போட்டு வந்திருக்குங்க. நாங்கள் எல்லாம் விஜயகாந்த் ரசிகர், ஐயா ரசிகர். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவர் படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்போம். அவர் இழப்பு எங்களுக்கு ஒரு இழப்பு தான். அவங்க வீட்டுக்கு இழப்புறது எங்களுக்கு அது மாதிரி ஒரு இழப்பு தான். கடவுளுக்கு பண்ணுமா அவர் கடவுள் மனித கடவுளை தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ வரைக்கும். எம்ஜிஆருக்கு பதில் 2வது எம்ஜிஆர் அவர். அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். ஆமாம்மா, காலையில் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது? ஒழுங்காகவே எடுக்க மாட்டாங்க. காக்கா இங்கே பாருங்க. நீங்க கொஞ்சம் மெதுவா வாங்க. பொறுமையா வரிசையா வாங்கண்ணா. கரெக்டாக ஒன்றா எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, பூஜை போட்டுக்கலாம். சரி வாங்க 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 வாங்கண்ணா. நீங்கள் போங்கண்ணா, நீங்கள் போயிட்டு இருக்குண்ணா. போங்கண்ணா. மெதுவா, கொஞ்சம் மெதுவா வாங்கண்ணா. பண்ணிக்கணும்.
வாங்கம்மா நிற்காதீங்க வாங்க அப்படியே வந்துகிட்டே இருங்க வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா நிற்காதீங்கம்மா வாங்கம்மா ஃபாஸ்ட்டாக வந்துடுமா வாங்கம்மா வாங்கம்மா அண்ணா அடே வாங்கம்மா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கம்மா 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 வாங்க 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 வாங்கக்கா வாங்கக்கா அக்கா வந்துருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கம்மா கொஞ்சம் வேகமா வாங்கம்மா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க கொஞ்சம் வாங்கம்மா மூவ் பண்ணி வாங்கம்மா அக்கா துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.